Hello friends, welcome to Sofi my style. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தட்டு வடை அப்படினு சொல்வாங்கல அது வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தீபாவளி ஸ்பெஷலா இத வந்து நீங்க வீட்ல செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொரிகடலை ஆட் பண்ணிக்கங்க. இத வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப பவுடர் பண்ணனும் அப்படினு இல்ல. நம்மளுக்கா தெரியும்ல பவுடர் ஆயிடுச்சுனா அந்த மாதிரி பவுடர் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. சிறுஞ்சீரகம் அப்படினு சொல்வாங்க இத. அடுத்து அதே ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து 4 பல்லு பூண்டு அதாவது தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. இதை வந்து நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக நம்மளுக்கா தெரியும்ல நரன்னு இருக்க மாதிரி அவ்வளோக்கு மட்டும் கிரைண்ட் பண்ணாலே போதும். இது மாதிரி கிரைண்ட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து இதோட நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இதோட அரைச்சிடலாம். இதை வந்து 1 பல்ஸ் தான் கொடுக்கணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ஒரே 1 பல்ஸ் தான், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அரைச்சிட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான். அதாவது ஒரே 1 பல்ஸ் தான், திரும்ப சொல்கிறேன், ஒரே 1 பல்ஸ் தான். இப்போது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பாதி தான் உடஞ்சிருக்கும், ஃபுல்லாக உடஞ்சிருக்காது. இது மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு மட்டும் அரைச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தேவையானது என்னென்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்த மசாலா. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த பொரிகடலை பவுடர். அடுத்து வந்து கருவேப்பிலை லைட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி மாவை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட அந்த பொரிகடலை பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட நம்ம மசாலாவே பவுடரில் நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகைன்னு சொல்லுவாங்கள்ல பெருங்காயத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூடாக இருக்கிற எண்ணெய் கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க இருக்கணும் எண்ணெய். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் எல்லா சைடும் கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக ஸ்பூனில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஹேண்டை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விடலாம். ரொம்பையும் தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்பையும் அது மாதிரி கெட்டியாகக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கையை விட்டு எல்லா சைடும் பிணைஞ்சிருங்க. இந்த பவுலில் வச்சனால எனக்கு சிந்துது, அதனால் நான் இன்னொரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லா தண்ணியும் ஊற்றிட வேண்டாம். இப்போது இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம வந்து மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்பவும் கட்டியாக இல்லை, ரொம்பவும் தண்ணியாக இல்லை, நார்மலாக இருக்குது. இது மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் மெல்லிஸாக வேணும் அப்படின்றதுக்காக நம்ம கையில் பனையிறதோட இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் எடுத்துக்காங்க. இதில் வந்து கொஞ்சமாக அந்த ரேப்பர் ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. இது மாதிரி எல்லா சைடும் தடவி விட்டு அந்த மாவில் நம்ம கொஞ்சமாக தான் பிக்க போகிறோம். ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருண்டையாக நம்ம வந்து உருட்டிக்கலாம். கையிலையும் எண்ணெய் லைட்டாக வச்சுக்கோங்க. அந்த ரேப்பர் வந்து நம்ம மாவு வந்து பிணையிற வரைக்கும் அந்த ரேப்பர் ஃபுல்லாமல் எண்ணெயாக தான் இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப எண்ணெய் ஊற்றிட்டே இருங்க. இப்போது இது மாதிரி ரேப்பரில் ஒரு சைடு வந்து நம்ம வச்சுட்டு அந்த ரேப்பரை வந்து இப்படியே மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரவுண்டாக ஒரு கிண்ணமோ ஏதாச்சும் இருந்தால் அதில் வச்சுருங்க ஷேப்புக்காக.
இப்போது இது மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு நல்லா அமுக்குனீங்க அப்படின்னா நமக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். உங்களுக்கு இன்னும் கட்டையாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். மாதிரி வந்ததுக்கப்புறமா லைட்டாக அதை வந்து நம்ம எடுத்தோம்னா வந்துடும். இப்போ நான் எடுக்கிற மாதிரி எடுக்காமல் கூட நீங்கள் அப்படியே லைட்டாக அந்த ரேப்பரை வந்து கவுத்துட்டு எடுத்திங்கன்னா கூட அழகாக வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மெதுவாக இந்த மாவை வந்து வைங்க. ரொம்ப தூக்கி போட்டுறாதீங்க, தூக்கி போட்டிங்கன்னா எண்ணெய் வெடிச்சிடும். இது மாதிரி மெதுவாக வந்து போடுங்க. ஸ்லிம்லே தான் வச்சு பண்ணணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் நடுவில் ஃபுல்லாக வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து சமைச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வைங்க. அப்போ தான் அதோட எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணும் அது. இப்போ அவ்வளோதான், நம்மளோட தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தீபாவளிக்கு வந்து நீங்கள் நிறைய ஸ்வீட் செய்வீங்க, காரம் செய்வீங்க. அதில் இதையும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.